இதுவரைக்கும் எத்தனையோ விதத்தில் டீ போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் நீங்கள் டீ போட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி மெத்தடில் டீ போட்டு பாருங்கள். சர்க்கரையையும் இந்த மாதிரி டீ தூளையும் போட்டு கறிய வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீ பார்க்கலாம். இதுக்கு ஒரு டீ பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையுமே வறுக்கிறது எதுக்காகனா, இந்த சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ண போகிறோம், அதாவது கறிய வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான ஹீட்டில் சிம்மில் வச்சு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கேரமல் பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வர ஆரம்பிச்சிடும். எப்போது நம்ம டீயில் சர்க்கரை போட்டு தான் குடிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கறியை வச்சு போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரிஞ்சிருச்சு. ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டான ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 பேருக்கு போடுறோம், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த பொருள் சேர்க்கக்கூடாது. நம்ம கறியை வச்சுருக்க அந்த கேரமல் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா அதோடைய கலர் இறங்கணும். அதே மாதிரி டீ பவுடருடைய கலரும் நல்லா இறங்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன இன்ச்சு சைஸில் இஞ்சி, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே ஃப்ளேவருக்காக போடுறது. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். அதோடைய சாறு எல்லாம் இறங்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சமாக வத்திருச்சு. டிகாஷன் நல்லா இறங்கணுங்க. ரொம்ப தண்ணியாக வச்சுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்கான டிகாஷனாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 150 ml அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த டிகாஷனையும் இந்த பாலையும் நம்ம ஒன்று சேர்க்கணும் இல்லையா? அதனால் இந்த பால் கூட இந்த டிகாஷன் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாலிடாக நல்லா கொதிக்க வைங்க. சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க வைங்க. இது கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக கமகமன் இருக்குது. என்னடா இது, நம்ம வீட்லையா இந்த மாதிரி டீ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இப்போ பாருங்கள், பால், டிகாஷன், அந்த பட்டை, இஞ்சி எல்லாமே சாறு இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் நான் இன்னும் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது மீடியமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான மணக்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய, இன்னும் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய கேரமல் டீ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து சுட சுட இது போல் ஒரு கப்பில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மழைக்கு ரொம்ப ரொம்ப இதமாக குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்போவும் ஒரே மாதிரி டீ குடிச்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இந்த டீ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். தேங்க்யூ.